ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் பீன்ஸ் பொரியல் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நீங்களும் சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெசிபியை செய்வீங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். பீன்ஸ் வர பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். பீன்ஸ் பொரியலுக்கு சாம்பார் வெங்காயம் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா தோலை உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கடாயில் இப்போ ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். காஞ்ச உடனே நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. ஸோ இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணியே பொரியல் குழம்பு எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ நல்லது சாம்பார் வெங்காயம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கலர் மாறணும், ஒரு பொன்னிறமான கலருக்கு, ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும். அப்போ தான் நம்ம செய்கிற பொரியல் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸ் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. அதனால் வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக செய்யுங்க. 2 இல்லை 3 வாட்டி கூட நீங்கள் வாரத்தில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு வாட்டியாவது செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு கொடுங்க. தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டுக்கோங்க. நம்ம டேஸ்ட்டாக இது மாதிரி பொரியல் ரெசிபிலாம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. வேஸ்ட் ஆகாது, ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல, இப்போ தண்ணியை விட்டு நல்லா எடுத்துட்டு நம்ம கடாயில் போட்டுக்கலாம்.
இது ரொம்ப ஈஸியாகவே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். நாங்கள் செய்கிற இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மொத்தமாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் அந்த பீன்ஸு. மிளகாய்த்தூள் இன்னும் சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் காரமாக நல்லா தான் இருக்கும் நம்ம செய்கிற அந்த பீன்ஸ் புரியோட ரெசிபி. ஸோ இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நாங்கள் கிண்டி விட்டுக்கிறோம். இப்போது இந்த காய் வேகணும் இல்லையா, அதனால் வாட்ரு கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அந்த காய் நல்லா முழுகிற அளவுக்கு. இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க, அது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துடும். அப்புறம் பீன்ஸ் பொரியல் ரெசிபி தயாராகிடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சமைச்சு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. பாருங்கள் நல்லா சுண்டி வருது. இன்னும் கூட நல்லா சுண்டி வரணும், அப்போ தான் வந்து சுவையான சூடான அருமையான பீன்ஸ் பொரியல் ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ வெஜிடேரியன் ரெசிபி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சுண்டி வந்துடும். ஸோ பீன்ஸ் பொரியல் ரெசிபி வந்து உங்களுக்கு தயாராகிடும். சில பேருக்கு வந்து எக்கு ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறாங்க. வேணும்னா இது மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த தண்ணி லைட்டாக சுண்டி வந்த உடனே உங்களுக்கு எக்கு ஆட் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அப்படி தான் சாப்பிட்டு பழக்கணும், நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இன்னும் சில பேர் தேங்காய் வந்து துருவி அது மேலே தூவி விட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அப்படி தான் சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சி போயிருக்கலாம், நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தான். தேங்காய் துருவி நீங்கள் தூவி விட்டுட்டு கிண்டிக்கிட்டு ஃபைனலாக முடித்தாலும் அது உங்கள் சாய்ஸ். எக் ஆட் பண்ணுறது உங்கள் சாய்ஸ். பட் நாங்கள் இப்போ நார்மலான பீன்ஸ் பொரியல் ரெசிபி தான் நாங்கள் செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் முட்டையும் ஆட் பண்ணலை, தேங்காவும் துருவி போடலை. இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பொரியல் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காய்கறிலாம் வந்து நம்ம உணவில் வந்து எப்போவுமே எடுத்துக்கணும். நிறைய பேர் காய்கறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க சின்ன பசங்கள்லாம், அவங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வீக்லி வந்து 3 டைம்ஸ் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நிறைய விஷயங்கள் குக்கிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபியை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் ஃபைனலாக தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபியில் டவுட் இருந்துச்சு, செஞ்சு காமிக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக அந்த ரெசிபியை நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ அதில் இருக்க வாட்டரியாக இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஸோ சூப்பரான டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெசிபி தயார். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் பொரியல் ரெசிபி ரெடி.